கோவையில் 481 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உக்கடம் ஆத்துப்பாலம் புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 481.95 கோடி மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரை கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தினை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்றார்கள். சிறுவாணி, வேலூர், பாலக்காடு மற்றும் பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் கோவை நகருக்குள் உள்ள ஒப்பனைக்கார வீதி செல்வதற்கு உக்கடம் பகுதியை கடந்து செல்ல வேண்டும். இதனால் இங்கு அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் வழியாக பொள்ளாச்சி சாலையும் பாலக்காடு சாலையும் கடப்பதற்கு இதுவரை 30 நிமிடங்கள் ஆனது. தற்போது புதிய மேம்பாலம் 481 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் இடையே கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் தென்னிலவன். விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கோவை மாநகரிலிருந்து பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடு செல்லக்கூடிய பிரதான சாலைக்கு செல்ல உட்கடத்திலிருந்து ஆத்துப்பாலம் வரை சுமார் 3.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்ட காலமாக பாத்தீங்கன்னா கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனை தவிர்க்கும் விதமாக தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பாக புதிய மேம்பாலம் கட்டுவதற்காக உத்தரவிடப்பட்டது. அதன்படி ரூபாய் 481.9 கோடி மதிப்பீட்டில் இங்கு புதிய மேம்பாலமானது கட்டப்பட்டது. அந்த மேம்பாலத்தினை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த உக்கடம் பகுதியை பொறுத்தளவு பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடிலிருந்து கோவை மாநகருக்கு வரக்கூடிய இணைப்பு சாலையாக இருக்கிறது. இங்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த அளவு காணப்படும். தற்போது திறக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் மூலமாக பொள்ளாச்சி பாலக்காடு செல்வதற்கு போல அதே போல பொள்ளாச்சி மற்றும் பாலக்காட்டிலிருந்து வரும் வாகனங்கள் சிறுவாணி சாலை அதே போல கோவை மாநகர் மற்றும் திருச்சி சாலைக்கு செல்வதற்கான ஒரு இணைப்பு பாலமாக இது அமைந்திருக்கிறது. இதுவரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது திறக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் பொதுமக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த மேம்பால கட்டுமான பணிகள் துவங்கப்பட்ட நிலையில கடந்த 3 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா இந்த பணிகள் வேகம் எடுத்து தற்போது நிறைவடைந்தது. அதனை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து தற்போது அந்த மேம்பாலத்தினை பார்வையிட்டு வருகிறார். மேம்பாலம் பாத்தீங்கன்னா 3.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பாலத்தை திறந்து வைத்து மேம்பாலத்தில் பயணம் செய்து அந்த பாலத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். இதனைத் தொடர்ந்து கனியூரில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் திருவுருவ சிலையை திறப்பதற்காக செல்ல இருக்கிறார். தற்போது கோவை ஆத்துப்பாலம் உக்கடம் இடையே கட்டப்பட்டுள்ள அந்த புதிய மேம்பாலத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். தென்னிலவன், தற்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேம்பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் எவ்வளவு குறையும்? அது மட்டுமல்லாமல் எந்தெந்த பகுதி மக்கள் இந்த மேம்பாலத்தின் மூலமாக விரைவாக செல்லலாம், அது பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது கோவை மாநகரின் மையப்பகுதியாக அந்த உக்கடம் பகுதி இருக்கிறது. இங்கிருந்துதான் பொள்ளாச்சி மற்றும் கேரளா மாநிலம் பாலக்காடுக்கு செல்லக்கூடிய பிரதான நெடுஞ்சாலைகள் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் ஆத்துப்பாலம் உக்கடம் அந்த சாலை இருக்கிறது. இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு முன்னால் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு அரை மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியிலேயே வாகனங்கள் இயக்கப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையிலேயே இங்க தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேம்பாலம் கட்டுவதற்காக ஒப்புதல் வழங்கப்பட்டு ரூபாய் 481 கோடி மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடைபெற்று வந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பணிகள் துரிதமாக நடைபெற்றதன் விளைவாக தற்போது இந்த பாலப்பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு முதல்வர் திறந்து வச்சிருக்கிறாங்க. அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு சாலை. அதே போல உக்கடத்திலிருந்து சிறுவாணி சாலை, அதாவது பிளரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சிறுவாணி சாலை, மாநகர் பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு சாலை, அதே போல திருச்சி சாலைக்கு சுங்கம் வழியாக திருச்சி சாலைக்கு செல்லக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாகவே இந்த பாலம் இருக்கிறது. தற்சமயம் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில
இன்றிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா இங்கு வாகனங்கள் செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. தற்போது இந்த மேம்பாலத்தை வந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய சூழல்ல இங்கு வந்து தமிழக அமைச்சர்கள், அதே போல கோவை மாவட்ட ஆட்சியர், மாநகர ஆணையாளர், அதே போல காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து முன்னதாக இந்த மேம்பாலத்தை திறந்து வைப்பதற்காக வந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இங்கு கூடி உற்சாக வரவேற்பை வழங்குறாங்க. அதை கூட நம்ம பார்க்க முடிஞ்சது. தற்சமயம் இங்கு திறக்கப்பட்டுள்ள இந்த ஆத்துப்பாலம் உக்கடம் இடையேயான அந்த மேம்பாலத்தை முதல்வர் மேலே சென்று பார்வையிட்டு அதனை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தென்னிலவன், கோவை உக்கடத்தில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இந்நிலையில பொதுமக்களுக்கு வரப்பிரசாதமாக இந்த புதிய மேம்பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது. கோவை மக்கள், கோவையில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த புதிய மேம்பாலம் திறப்புக்கு என்ன சொல்றாங்க? நிச்சயமாக, அதாவது கோவை மாநகரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இது தொழில் நகரமாக மட்டுமல்லாமல் இது கல்வி நகரமாகவும் இருக்கிறது. கோவை மாநகருக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் படிப்பதற்காக பொள்ளாச்சியிலிருந்தும் உடுமலைப்பேட்டை, அதே போல இங்கு கேரளாவிலிருந்தும் ஏராளமான மாணவர்கள் வந்து தினசரியும் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல சிறு சிறு வியாபாரிகளும் வியாபாரத்திற்காக கேரளாவுக்கு செல்ல இந்த மேம்பாலத்தை, இந்த சாலையை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சாலை. அதாவது குறிப்பாக காலை நேரங்கள்லயும் மாலை நேரங்கள்லயும் இரவு நேரங்கள்லயும் பாத்தீங்கன்னா அதிக அளவு போக்குவரத்து நெரிசலால ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இந்த சாலை இருந்தது. இந்த அடிப்படையில் தான் இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இந்த மேம்பாலம் கட்டப்பட்டது. இந்த மேம்பாலம் தற்போது திறக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் மட்டுமல்லாமல் மாணவர்கள், அதே போல தொழில் முனைவோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அவங்க மிகுந்த வரவேற்பை கொடுத்திருக்கிறாங்க. தினமும் பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிக்கு செல்லும் இருசக்கர வாகனங்கள்லயும், அதே போல பள்ளி கல்லூரி வாகனங்கள்ல செல்லக்கூடிய ஒரு மாணவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நேரடியாக ஆத்துப்பாலத்தில் ஏறினா உக்கடத்திலிருந்து சிறுவாணி செல்லக்கூடிய சாலைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வழியாக சென்றுவிடும். அதே போல மாநகர் பகுதிக்கு வரக்கூடிய வாகனங்கள் செல்வதற்காக நேராகவே அந்த ஒப்பனக்காரர் வீதியில இறங்குற மாதிரி ஒரு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருச்சி சாலைக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் வந்து இங்கு திருச்சி சுங்கம் வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பணிக்கு செல்வோர், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்வோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான இந்த உக்கடம் ஆத்துப்பாலம் தற்போது மேம்பாலம் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பொதுமக்களிடையே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா காலை 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இந்த ஆத்துப்பாலம் உக்கடம் சாலையை கடப்பதற்குள்ளாக பாத்தீங்கன்னா மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலேயே வாகன ஓட்டிகள் வந்து பயணம் செஞ்சுட்டு வந்தாங்க. தற்சமயம் இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால இனிமேல் இந்த போக்குவரத்து நெரிசல்ன்றது முற்றிலுமாக குறைக்கப்படும். ஏனென்றால் மேம்பாலத்துக்கு அடியே பாத்தீங்கன்னா கரும்புக்கடை, ஆத்துப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து பொதுமக்கள், அதாவது வாகனங்கள்ல செல்லக்கூடியவங்களும் போய்க்கலாம். அதற்கான அந்த சாலையை வந்து விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் சிறுவாணி சாலை, அதே போல திருச்சி சாலைக்கு செல்லக்கூடியவர்களும் மேம்பாலத்தை பயன்படுத்துவதன் மூலம் இந்த போக்குவரத்து நெரிசலை முற்றிலுமாக குறைக்கலாம். அதே போல இந்த உக்கடம் மேம்பாலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா உக்கடம் பேருந்து நிலையம் வந்து அமைஞ்சிருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்தும் நேரடியாக பேருந்துகள் பாலத்தில் ஏறி செல்வதற்கான ஒரு வழிவகையும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்சமயம் திறக்கப்பட்டுள்ள இந்த ஆத்துப்பாலம் உக்கடம் மேம்பாலம் வந்து பொதுமக்களிடையே மிகுந்த ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி இருக்குது. தென்னிலவன், தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உக்கடம் ஆத்துப்பாலம் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில அந்த மேம்பாலம் எந்த அமைப்புல வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அது பத்தி சொல்லுங்க தென்னிலவன். நிச்சயமாக, அதாவது மிகுந்த போக்குவரத்து நெரிசல்னு பாத்தீங்கன்னா உக்கடம் அந்த ஒப்பனக்காரர் வீதி இந்த பகுதியில தான் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கும். இந்த மேம்பாலத்தோட வடிவமைப்பு பாத்தீங்கன்னா உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி அது வந்து நேரடியாக ஆத்துப்பாலம் வழியாக பாலக்காடு செல்வதற்காக ஒரு சாலையும், அதே போல பொள்ளாச்சி செல்வதற்கான ஒரு சாலை என 2 வழியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உக்கடத்திலிருந்து ஏறி இந்த மேம்பாலத்தை பயன்படுத்துவோர் மேலாகவும், அதே போல பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடிலிருந்து வருபவர்கள் பாலத்தின் அடியே செல்வதற்காக அந்த சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த உக்கடம் டவுன்ஹால் பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இங்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 சாலைகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாலை சிறுவாணி சாலையை நோக்கி செல்வதற்கு போலவும், மற்றொன்று பாத்தீங்கன்னா ஒப்பனக்காரர் வீதி வழியாக மாநகர் பகுதிக்கு வருவதற்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருச்சி சாலைக்கு செல்வதற்கான ஒரு சாலை பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கான அறிவிப்பு பலகையும் முறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மேம்பாலத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து
எந்த ஒரு அதாவது ஆபத்து விபத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும் வகையில வந்து ஒவ்வொரு வளைவுகள்லயும் வந்து தனியாக இரும்பு தடுப்புகள் போட்டு அமைக்கப்பட்டிருக்குது. மேலும் இங்க வந்து மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்குது. அதே போல ஒவ்வொரு அந்த சாலையில வந்து பாலத்துல செல்லும் போது பொதுமக்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வராமல் இருப்பதற்காக அந்தந்த சாலைகள் அருகே பாத்தீங்கன்னா அந்த சாலை வந்து எந்த பகுதிக்கு செல்கின்றத அறிவிப்பு பலகையும் வச்சிருக்காங்க. மேலும் தற்போதே பாத்தீங்கன்னா அதாவது குறிப்பாக காலை 8 மணியிலிருந்து கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் சிக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதினே சொல்லலாம். ஆத்துப்பாலம், உக்கடம், இந்த ஒப்பனக்காரர் வீதி, பிரகாசம் உள்ளிட்ட பகுதி வந்து மிகுந்த ஒரு போக்குவரத்து நெரிசல்ல சிக்கக்கூடிய பகுதி. இந்த மேம்பாலம் மூலமாக இனி வரக்கூடிய அந்த வாகனங்கள்ல வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு விடிவு காலம் திறந்திருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அதே போல பணிக்கு செல்வோரும் இனிமேல் எந்த ஒரு இடையூறுமின்றி போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்காமல் இந்த பாலத்தின் மூலமாக அவர்களது தினசரி பணிகளை வந்து செய்ய முடியும். இதனால பொதுமக்களும் தற்போது உற்சாகமாக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. தற்போது முதல்வர் அந்த பாலத்தை திறந்து வைத்ததற்கு பிறகு மற்ற பொதுமக்கள் செல்வதற்கான ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. வெண்ணிலவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.